உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், வாயா இங்க. ஐயா பாரு. மாமா, நான் காஃபி குடிங்க. ஏய், உங்ககிட்ட இப்ப நான் காஃபி கேட்டனா? காஃபி கேட்டனா? எடுத்து போ உள்ள. சாரி மாமா. வா. யோ, இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல, எப்படியா பேப்பர்ல வந்துச்சு? அதான் தெரியலங்கய்யா. பிரஸ்காரங்கிட்டலாம் நீ பேசினியா இல்லையா? நம்ம பண்ணது யாருக்குமே தெரியாதியா. நாம இத பத்தி பேசாம இருந்தாலே போதுமியா. யோ, நான் முன்னாடியே உன்னை பிரஸ்காரங்கிட்டலாம் பேச சொன்னேன்ல, என்னையா பண்ண நீ? மாமாக்கு என்னாச்சு? எப்பவும் சத்தமா பேசுவாரு, இப்ப ரகசியமா பேசுறாரு. யோ, முதல்ல இந்த பிரஸுக்கு போன் பண்ணு. முதல்ல என்னாச்சுன்னு விசாரி. ஐயா, நம்ம ஃபோன் பண்ணி பேசணும்னா அவங்களுக்கு நம்ம மேலதான் டவுட் வரும். அதான் நான் அவங்களுக்கு சொல்லல. இதை இப்படியே விட்டுருங்கய்யா. அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல இதை யாருக்கும் தெரியாம முதல்ல கிளிங்கய்யா. இத புடி. மாமா, எதுக்கு அந்த பேப்பரை மறைச்சு வைக்கிறீங்க மாமா? ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கா? ஆமா மேடம், முக்கியமான நியூஸ் தான். அதான் பத்திரமா எடுத்து வைக்க சொன்னாரு. ஏய், இதெல்லாம் அரசியல் விஷயம். உனக்கு எதுக்கு இதுல எல்லாம் கேள்வி? உன் வேலையை பாரு, போ உள்ள போ. ஐயா, நீங்க பதட்டப்படாதீங்கயா. அதுவே டவுட்டை உருவாக்கி விட்டுரும். அப்பா, மாமா, வா. அப்பா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. என்னப்பா இது, பேப்பர்ல இப்படி கசங்கி போயிருக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா. அது அப்படியே இருக்கட்டும், விட்டுருமா. விடு, ஒண்ணும் இல்லம்மா. நம்ம கட்சிக்காரங்க ஒரு இடத்துல போய் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அத நியூஸா பேப்பர்ல போட்டான். இத எதிர்கட்சிக்காரன் பார்த்தான்னு வச்சுக்க, தேவையில்லாம நம்மள பத்தி ஏதாவது பிரச்சனை எழுப்புவாங்க. அதான் அந்த பேப்பரை கிழிச்சு போட்டேன். நீ போய் அம்மா பாருமா. ஏய் அபிராமி, தீபா வந்திருக்கா பாரு. அம்மா, போய் பாரு. யோ, போயா. அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கேம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. என்னம்மா, ஓ புருஷன் வரலையா? இல்ல பாட்டி, அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. ஆமா, வெட்டியா இருக்கிறவனுக்கு என்ன வேலை இருக்கு? ஏய், உள்ள வந்திருக்கா. உள்ள கூட்டு போய் சாப்பிட வைப்பியா? இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்க. உள்ள கூட்டு படி. உள்ள போ. ஆமா, உங்க மாமியார் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? இல்லம்மா, கல்யாணம் நின்னு போச்சு. நின்னு போச்சா? என்னடி சொல்ற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எங்கம்மா? எப்போ? அது ஈசிஆர்லப்பா. அந்த ஆக்சிடென்ட்ல மாப்பிள்ளையும் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, ஒருவேளை இது நம்ம பண்ண ஆக்சிடென்டா இருக்குமோ? அந்த குட்டி குழந்தை மட்டும்தான் உயிர் பொழைச்சிருக்குமா. அந்த குழந்தைய கூட துளசி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறாங்க. ஐயோ, நல்லதோ கெட்டதோ எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் போல. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. பாவம் அந்த பொண்ணு. அம்மா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஒரு கப் காஃபி தரியா? சரி, நீ வா. ச்சே, இப்படி ஆயிப்போச்சே. இந்த காரணத்தை கொண்டு நம்ம பேர் வெளியில வரக்கூடாது. ஐயா, அதான் டாக்டர் இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசிட்டோம் இல்லையா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஏய், இனிமே யார கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? அதான் பேப்பர்ல நியூஸ் வந்துடுச்சுல்ல. இப்ப நம்ம வீட்டுல இருக்க பேப்பரை கிழிச்சிட்டோம். ஊர்ல இருக்க பேப்பர்லாம் எவன்டா கிழிப்பா? முட்டாள் முட்டாள். ஐயா, அது ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் எதிர்கட்சிக்கார மேடைய போட்டு கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டுருவான். அது இல்லைங்கய்யா. இப்ப என்னையா பண்றது? நீ சுமாரு. அது
அம்மாடி தீபா இங்க வாமா. என்னப்பா? இப்போ உங்க மாமனார் மாமியார் வீட்ல இருக்காங்கல்லம்மா? என்னப்பா ஏதாவது பிரச்சனை? ஏய், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அவங்க மேல வருத்தம் இருந்தாலும் அது நீ வாழற வீடுமா. அங்க ஒரு கெட்டது நடந்திருக்கு. கல்யாண வீடு துக்க வீடா மாறி இருக்கு. சம்பந்திங்கிற முறையில நான் வந்து விசாரிக்கணும்ல, அதான முறையா இருக்கும். அம்மா, அப்பா நிஜமா தான் சொல்றீங்களாப்பா? நிஜமாத்தாமா சொல்றேன். என்னால நம்பவே முடியலங்க. இப்பவாவது கடவுள் கண்ணை திறந்தாரே. என்னங்க திடீர்னு உங்க அப்பாக்கு என்ன அந்த குடும்பத்து மேல அப்படி ஒரு அக்கறை? இதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாத்துலயும் சந்தேகப்படாத. ஏண்டா ஈஸ்வரமூர்த்தி, என்னடா இது அசிங்கம்? இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னங்க, என்ன கேட்டா நீங்க எடுத்த முடிவு ரொம்ப சரிங்க. அது நம்ம சம்மந்தி வீடு மாப்பிள்ளை வீடுன்னு பார்க்காம நம்ம பொண்ணு வாழற வீடுன்னு யோசிச்சா எல்லாமே சரியாதாங்க இருக்கு. நல்லதுல சேரலனாலும் கெட்டதுலயாவது கூடணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம போயிட்டு வந்துடலாங்க. சரி சரி, வளவளன்னு பேசிட்டு இருக்காம உள்ள போய் வேலையை பாருங்க. போங்க, எல்லாரும் போங்க. வா. அம்மா, நான் ஒரு காரணமா தாமா அந்த ஒரு முடிவு எடுத்தேன். நம்ம பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான்னு இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். இது எலெக்ஷன் நேரம். சம்பந்தி வீட்டுல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. இப்ப கூட போய் நம்ம என்ன ஏதுன்னு கேட்கலனா 4 பேர் நம்மள பத்தி தப்பா பேச மாட்டானா? இதுவே நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கே, மக்கள் மத்தியில நம்ம மேல இருக்க மதிப்பு இன்னும் கொஞ்சம் கூடும்ல. அம்மா, இதெல்லாம் ஒரு அரசியல் கணக்கு. அது போக அக்கம் பக்கத்துல அவங்க குடும்பத்துக்கு, அவங்களுக்கு அந்த ஏரியால நல்ல பேர் இருக்கு. அந்த ஓட்டு நமக்கு தானே வரும். மா, இதெல்லாம் ஒரு கணக்கு தான்மா. கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். டேய், நீ என்ன சொன்னாலும் நீ அந்த வீட்டுக்கு போறது எனக்கு பிடிக்கவே இல்லடா. என்னமோ அரசியலுங்கிற ஓட்டுங்கிற என்னமோ பண்ணு. வெளியில மழை ஏதாவது பெய்யுதா? திடீர்னு கிச்சன் பக்கமே வராதவங்க எல்லாம் கிச்சன் பக்கம் வந்திருக்காங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் புலம்பிட்டு இருக்காம ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க. நானும் இந்த வீட்டு மருமக தான். நான் இங்கெல்லாம் வரக்கூடாதா என்ன? வரக்கூடாதுன்னு சொல்லியே, தாராளமா வரலாம். தினமும் கூட வரலாம். கிச்சன்ல என்ன வேலையா இல்ல? இப்படி திடீர்னு வந்தா கேட்கத்தானே செய்வாங்க. இப்ப என்ன? இப்ப இந்த கிச்சனை விட்டு நான் வெளியே போகணும். இங்க நான் நிக்க கூடாது. அதானே சொல்ல வரீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.